வந்து அமுது செய்தாரை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவா குழலாள் உமைநங்கை என்றும் ஏத்தே வழிபட பெற்ற கால காலனை கம்பனம் மானை காணக்கண் அடியே பெற்றவாறே. அருமை கோவிந்தா, அருமை. வந்தனம் குருதேவா. அருமையாக பாடினாய் கோவிந்தா. உன் தேனமுத குரலால் இந்த லிங்கத்தில் உறையும் இறைவனான சிவபெருமான் மேலும் குளிர்ந்து காணப்படுகிறார். முதலில் இந்த எளியவனின் வந்தனங்களை ஏற்றுள்ள வேண்டும். அந்த ஈசனின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட போது இனி உன்னை எளியவன் என்று சொல்லாதே, வலியவன் என்று சொல். குருநாதா, தங்களால் அன்றோ அடியேன் இப்பேறு பெற்றேன். அதனால் அடியேன் என்றும் எளியவன்தான். உன் குரு பக்தியை கண்டு நான் மெச்சினேன். என் ஆசிகள் எப்போதுமே உனக்கு பூரணமாக உண்டு. இப்போது நீ பாடிக்கொண்டிருந்தது விவப்ராணை குறித்த பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. ஓ, சுந்தரர் அருளியதா? சுந்தரர் பாடிய இப்பதிகமோ அழகு. அதை நீ பாடினாயே, அது அழகோ அழகு. குறிப்பாக நீ இப்பதிகத்தை பாடியதில் ஏதாவது விசேஷம் உண்டா? பதிகங்கள் அனைத்தும் விசேஷமானதுதான். அதுவும் நாயன்மார்களின் தமிழ் செவிக்கு விருந்து என்னும் விசேஷமுடையதாயிற்றே சுவாமி. இப்பதிகத்தின் அர்த்தமும் அறிந்துதான் பாடினாயோ? எங்கே சொல். அர்த்தங்கள் தாங்கள் அறியாததா சுவாமி? அதுதானே குருநாதருக்கு தெரியாத விஷயம் என்று ஒன்று உண்டா இந்த லோகத்தில்? இருப்பினும் கோவிந்தன் சொல்ல வேண்டும், நான் அதை கேட்க வேண்டும். அந்த கங்காதரரே விரும்பி இவனுடைய கையில் தோன்றியிருக்கிறாரே. அது என்னவோ வாஸ்தவம்தான் சுவாமி. நானும் தான் மூழ்கி எழுந்தேன், என் கையில் எதுவும் வரவில்லையே. தண்ணீரில் மூழ்கியதில் மூச்சு திரும்ப வருமா என்றே சந்தேகமா போய்விட்டது. போதும் உமது புராணம். கோவிந்தா, பதிகத்தின் சாரம் என்ன என்பதை சொல். சுவாமி, அடியேன் காசி யாத்திரைக்கு புறப்படும் தருவாயில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ராமானுஜர் அண்ணா மூலம் ஒரு பாசுரத்தை தந்து அதை அனுதினமும் அடியேனை சேவிக்க சொன்னாராம். அப்பாசுரம் ரகா மந்திரம் போன்ற பாசுரம், கவச பாசுரம். ராமானுஜர் அண்ணா அதை அடியேனுக்கு போதித்து சொல்ல சொல்ல அப்போதே அதில் உள்ள சில வரிகள் மிகவும் அடியேனை ஈர்த்தது. அதில் காளை வாகனம் கொண்ட சிவபெருமான் முப்புறங்களை எரித்து தேவர்களை ரட்சித்தவர், உடலெங்கும் திருநீற்றை பூசியவர், சடையையும் அதில் இந்த கங்கையையும் உடையவர், தேகத்தின் ஒரு பாதியில் உமை எண்ணெயை கொண்டவர் என்ற வரிகள் அடியேனின் மனதை கொள்ளை கொண்டன. அதனால் அன்றோ இப்பெருமான் அடியேனின் கைகளில் வந்தமர்ந்தார். பனிமதியாலும் கங்கையாலும் பக்தர்கள் பால் கொண்ட பரிவினாலும் எப்போதும் குளிர்ந்திருக்கும் சிவபெருமானின் ரக்ஷ சத்வம் நன்கு விளக்கப்படும் பதிகம்தான் இப்போது சற்று முன் அடியேன் பாடியது. அப்பதிகத்தின் சாரமான கருத்து என்னவென்றால், தேவர்கள் எதிர்பார்த்ததோ அமிர்தம், ஆனால் வந்ததோ ஆலகால விஷம். தேவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி நஞ்சை தான் உண்டு அவர்களை ரட்சித்தார் சிவபெருமான். அதேபோல் காலனை கண்டு கலங்கிய மார்க்கண்டேயனை காத்து அந்த காலனையே எட்டி உதைத்து என்றும் 16 பிராயம் தந்து ரட்சித்தவர். ஓ, என்னை கேட்டால் இதுதான் காப்பு, கவசம், ரட்சை என்றெல்லாம் கூறுவேன். கோவிந்தா, இப்படி வா. கோவிந்தா, இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. இந்த தேசமே உன் புகழை பாடப் போகிறது. ஏற்கனவே நீ கை கொண்ட சம்பிரதாயங்களை மனதில் கொள்ளாமல் சிவ ஆராதனையில் ஒருமித்து ஈடுபடுவாய்.
உனக்கு சர்வ மங்களமும் ஏற்பட போகிறது. இனி இந்த செஞ்சடை பெருமானே உன் நெஞ்சத்தில் குடிகொள்ளட்டும். கோவிந்தா, இனி நீ எதை பற்றியும் கலங்காதே. உன் ராமானுஜன் அண்ணா பற்றிய சிந்தனையோ கவலையோ உனக்கு தேவையற்றது. அது கால விதியின்படி நடக்கிறது. உன் கவனமெல்லாம் தற்போது நடந்த அதிசயத்தில் மட்டும் இருக்கட்டும். அமிர்தமே கிடைத்தவன் வேறு மருந்திற்கு ஆசைப்படுவானா? அல்லது நோயை நினைத்துத்தான் கவலைப்படுவானா? நீ சாதாரணமானவன் அல்ல, சிவநேசன், ஓர் சிறந்த சிவபக்தன். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் பதிகம் பாடினாயே கோவிந்தா, நீயே ஒரு நாயன்மார்தான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், அதை மறந்துவிட வேண்டாம். இதைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். இப்புன்னகை என்றும் உன் திருமுகத்தில் மின்னலாய் ஜொலிக்க வேண்டும். இனி உன் ஞான ஒளி இந்த புவனம் மட்டுமல்ல, அந்த வான்வெளி வரை பரவப் போகிறது. சரி, போய் காசி விஸ்வநாதரை அவரது சன்னதி சென்று வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து விட்டு வா. செல், நாளை நாம் அனைவரும் புறப்பட போகிறோம். உத்தரவு குருநாதா. சென்று வா. குருநாதா, என்ன? கோவிந்த பட்டர் என்று ஆக வேண்டியவன் கோவிந்த நாயனார் என்று ஆகிவிட்டானே, என்னே ஒரு விந்தை. அதானே, சிவலிங்கம் அதிசயமாய் தன் கையில் வரப்பெற்றவன் தன் அங்கங்களை சிவமயமாய் ஆக்கி அந்த சித்தாந்தத்திலேயே ஐக்கியமாகிவிட்டானே, அது விந்தையோ விந்தை. சம்பூர்ணம். கோவிந்தன் உடம்பெங்கும் திருநீற்றை பூசி திருப்பதிகம் பாடியது என்னவோ விந்தைதான். ஆனால் சிவலிங்கம் அதிசயமாய் கையில் வந்தது விந்தை என்றீர்களே, அது விந்தை அல்ல, வித்தை. இந்த யாதவ பிரகாசனின் வித்தை. குருநாதா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருநாதா? உண்மையைத்தான் சொல்கிறேனடா. கையில் லிங்கம் வந்தது என்னுடைய வித்தையா. என்னது, தங்களின் வித்தையாலா? ஆம், மூன்றாவது முறையாக கோவிந்தன் மூழ்கிய போது லாவகமாக அவன் கையில் லிங்கத்தை வைத்தது நான் தான். குருநாதா, தங்களின் சாமர்த்தியம் யாருக்கும் வராது குருநாதா. அது மட்டுமல்ல, பாசுரம் பாடிக்கொண்டிருந்த வாயை பதிகம் பாட வைத்து விட்டீர்களே. என்றுமே நான் சாமர்த்தியசாலிதான். நீங்கள் ஒருவனை சாமர்த்தியமாக அழிக்க நினைத்தீர்கள். ஆனால் நானோ ஒன்றை அழித்து ஒருவனை உருவாக்கி இருக்கிறேன். இனி என் வழிதான் கோவிந்தனின் வழி. நான் மாறாதவரை கோவிந்தனை யாராலும் மாற்ற முடியாது. பார்த்தீராவோய் சம்பூரணம், நம் இருவரின் முகத்திலும் ஓங்கி அரைந்தது போல் பேசிவிட்டு போவதே. அவர் சொன்னதில் என்ன தவறு? அவர் நினைத்ததை சாதித்து விட்டார். நீயோ கிட்டத்தில் இருந்ததை கை நழுவ விட்ட கைலாசமாகி விட்டாய். நீர் எம்மை ஏளனம் செய்கிறீர். எனக்கு வேண்டியதுதான். அது போகட்டும், அந்த லிங்கம் மட்டும் என் கையில் வந்திருந்தால் இந்நேரம் இந்த கைலாசம் உள்ளங்கை கொணர்ந்த கைலாசமாகி இருப்பேன். அதை வைத்து இந்த உலகத்தையே ஒரு கை பார்த்திருப்பேன். போதும் கைலாசம், கைவசம் இருந்த யுக்தியை பயன்படுத்த தவறிவிட்டாய். இதில் உனக்கு இப்படி ஒரு ஆசையா? விட்டால் யாதவ பிரகாசராகவே ஆகிவிடுவேன் என்று சொல்லிவிடுவாய் போல் இருக்கிறதே. ஏன் அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? ஓ, இருக்கலாமே. பிறகு பிரம்மரட்சஸை விரட்டவும் நீ தயாராக இருக்க வேண்டும். தயாரா? வேண்டாம், இத்தோடு இந்த பேச்சை நிறுத்தி விடுவோம். வாரும் போகலாம். அந்த பயம் இருக்கட்டும். வாரும். கோவிந்த பட்டர் பிறப்பு துர்மதி ஆண்டு தை மாதம், புனர்வசு நட்சத்திரம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் நட்சத்திரம். ஆமாம், அவனுக்கும் வயதாகிக் கொண்டே இருக்கிறது. அவன் பிறந்தது தை மாதம். அதேபோல் வரும் தை மாதத்திலேயே
அவனுடைய திருமணத்தை நடத்திவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இவன் வயதுடையவர்கள் எல்லோருக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இவனுடைய திருமணமும் விரைவில் நடந்துவிட்டால் எங்களுடைய பெரிய பொறுப்பு முடிந்துவிடும். என்ன ஜோதிடரே, ஜாதகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அமோகமான ஜாதகம். விவாக பிராப்தி இருக்கிறது. இந்த ஜாதகம் புனர்வசுவாக இருப்பதால் உங்களை பிரிந்திருந்தாரோ? சரியாக சொன்னீர்கள். என் அக்கா காந்திமதி அகத்தில்தான் அவன் வளர்ந்தான். எப்பொழுதும் ராமானுஜனோடு தான் இருப்பான். ராமானுஜனுக்கு கல்யாணம் நடந்துவிட்டது. அடுத்தது இவன்தான். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஆனால் என்ன? இந்த ஜாதக வாசிக்கு இப்போது திருமணம் செய்வது உச்சிதமான காலமல்ல. என்ன ஜோதிடரே இப்படி சொல்கிறீர்கள்? அவனுக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஏன், ஏதாவது தோஷம் இருக்கிறதா? அதற்கு தேவையான பரிகாரம் வேண்டுமென்றாலும் நாங்கள் செய்கிறோம். எந்த தோஷமும் இல்லை. அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஆனால் சமய சந்தர்ப்பம் ஏதுவாக இல்லை. நான் கூறுவது புரிந்ததல்லவா? ஜோசியரே, இந்தாரும் உமது தட்சிணை. சுவாமி, என்ன இது? அதற்குள் தட்சிணை கொடுக்கிறீர்களே? அவர்தான் தெளிவாக சொல்லிவிட்டாரே, கோவிந்தனுக்கு திருமணம் செய்து வைக்க இது உச்சிதமான காலம் இல்லை என்று. இருந்தாலும் வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்குள் நீங்கள் அவசரப்படுகிறீர்களே. நான் அவசரப்படவில்லை, நீதான் கட்டாயப்படுத்துகிறாய். ஜாதகத்தை பார்த்து இவர் சொல்லிவிட்டார், எப்படியும் விவாக பிராப்தி இருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டார். பிறகு என்ன? ஜோசியரே, அவசியப்படும் போது நாங்கள் அழைக்கிறோம். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அம்மா. கோவிந்த பட்டருக்கு அவசியம் திருமணம் நடக்கும். நான் வருகிறேன். என்ன சுவாமி இது? ஜோசியரை அதற்குள் அனுப்பி வைத்து விட்டீர்கள்? பெரிய பிராட்டி, எப்பொழுது ஜோசியர் இது உகந்த நேரம் அல்ல என்று சொல்லிவிட்டாரோ அதற்கு பின் அவரை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு பலனும் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? கோவிந்தன் என்றும் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டான் என்று நினைத்து விட்டீர்களோ? அவன் சம்மதிக்கவில்லை என்றால் அவனை எப்படி சம்மதிக்க வைப்பது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது அதற்கு அனுகூலமாக இல்லை என்றால் ஜாதகத்தை மீறி நாம் எதுவும் செய்யக்கூடாது. பெரிய பிராட்டி, உன் ஆசையும் அவசரமும் எனக்கு புரிகிறது. ஆனால் எல்லாமே விதிப்படிதானே நடக்கும். நீங்கள் எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். நான் முடிவு செய்து விட்டேன். கோவிந்தனுக்கு எப்படியும் திருமணம் செய்து வைத்து விடுவேன். இது நிச்சயம். கோவிந்தன் திருமணமே வேண்டாம் என்கிறான். இவளோ நிச்சயம் செய்து வைப்பேன் என்கிறாள். இருவருக்கும் இடையில் நான் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டியிருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறதோ? ஆரம்பித்து விட்டீர்களா? மீண்டும் இந்த போக வஸ்துவிற்கு அடிமையாகி விட்டீர்களா? வெற்றிலே போக வஸ்துவா? நாம் எதன் மீது அதிக பற்று வைக்கிறோமோ அவை அனைத்துமே போக வஸ்துக்கள் தான். அப்படி பார்த்தால் நீ கூட தான் கோவிந்தன் மீது பற்று வைத்திருக்கிறாய். அதுவும் ஒரு விதமான போகம் தானே? அது அன்பு, பாசம், பிணைப்பு. இதற்கும் போகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவையெல்லாம் அதிகரித்தால் அது போகத்தில் தான் கொண்டு போய் விடும். அது உங்கள் தரப்பு நியாயம். அதை விடுங்கள். ஏதோ முன்பு போல் இல்லை, மாறிவிட்டேன் என்றெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் ஆயாசமாக அமர்ந்து மீண்டும் நாவிற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ இன்றொரு நாள் தோன்றிற்று, தாம்பூலமிட்டேன். நான் கவலை இல்லாமல் இருந்தால் உனக்கு பிடிக்காதே. என் கவலை எனக்கு, உங்களுக்கு என்ன? என்ன சொல்கிறாய்? எனக்கு இல்லாத என்ன கவலை உனக்கு வந்து விட்டது? எல்லாம் கோவிந்தனை பற்றிதான் சொல்கிறேன். அந்த ஜோசியரை விரட்டாத குறையாக அனுப்பி வைத்து விட்டீர்கள்.
அவனை விட சிறு பிராயத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனைதான் காலதாமதம் செய்வது? நான் வேறு ஜோசியரை பார்க்கலாம் என்றிருக்கிறேன். நீ ஜோசியரை மாற்றலாம், ஆனால் ஜாதகத்தை மாற்ற முடியாது. எந்த ஜோசியராக இருந்தாலும் இதேதான் சொல்ல போகிறார். உன் அவசரத்திற்கு ஏதாவது செய்தால் அது முதலுக்கே மோசமாகிவிடும். நீயாக எதுவும் தீர்மானிக்காதே. முதலில் கோவிந்தன் வரட்டும். வந்து விட்டேன். சுவாமி, கோவிந்தனா அது? நீ யாரை பற்றி இத்தனை நேரம் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் பேசிக் கொண்டிருந்தாயோ அந்த கோவிந்தன் தான் அது. கோவிந்தா, இது என்னடா கோலம்? முதலில் இவை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நம் சம்பிரதாய சிரேஷ்டனாக வா. போ. எதை களைய சொல்கிறீர்கள்? நீ எங்கள் மகன் கோவிந்தன் தானே, பிறகு என்ன? போய் இவை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு வா. போ. ஏன் நிற்கிறாய்? போய் மாற்றிவிட்டு வா. மன்னிக்க வேண்டும், இவை எதையும் நான் அகற்றுவதாக இல்லை. உன் புத்தி மழுங்கி விட்டதா? சுய அறிவுடன் தான் நீ பேசுகிறாயா? ஏன் அகற்ற முடியாது? உன் அப்பா, நான் சொல்கிறேன், உடனே எல்லாவற்றையும் மாற்று. இது நீங்களோ நானோ எடுத்த முடிவில்லை, சிவபெருமான் எடுத்த முடிவு. கங்கையில் கங்காதரன் எனக்கு பிரத்யட்சமானார். என் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க நான் கங்கையில் மூழ்கி எழுந்த பொழுது இனி நான் யாராக இருக்க வேண்டும் என்று அந்த காசி விஸ்வநாதர் என் கையிலேயே வந்துவிட்டார், சிவலிங்கமாக. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற நாமகரணமும் எனக்கு ஆகிவிட்டது. இனி எதையும் மாற்ற முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா? யார் சூட்டிய பெயர் அது? கோவிந்தன் என்று உனக்கு பெயர் வைத்தது உன் அப்பன், நான். அதை மீறி உனக்கு வேறொரு பெயர் வைத்தது யார்? அம்மையப்பனான சிவபெருமான் என் குருநாதர் மூலமாக சூட்டப்பட்ட பெயர் இது. பார்த்தாய பெரிய பிராட்டி, இவன் உற்சாகத்தோடு காசிக்கு போகும்போதே எனக்கு தோன்றியது ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று. ஆனால் இவ்வளவு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. இன்னும் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ. சிந்தனை, செயல்பாடு எல்லாமே மாறிவிட்டது. காம, குரோத, லோப, மோகம், மத, மார்ச்சரிய எல்லாவற்றையும் துறந்து விட்டேன். புது மனிதனாக வாழப் போகிறேன். கோவிந்தா, நெல். எங்கே போகிறாய்? அகத்திற்குள் போகிறேன். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாருக்கு எங்கள் அகத்தில் இடமில்லை. கோவிந்தனுக்கு மட்டும்தான் எங்கள் அகத்தில் இருக்கும் அனுமதி உண்டு. நாளை காலை நான் உன்னை பார்க்கும் பொழுது பழைய கோவிந்தனாக, என் மகன் கோவிந்தனாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இருப்பேன் என்றால் அப்பா. பேசாதே. என்னை என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருப்பாய். அதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? அதுவும் நீ இப்பொழுது செய்திருப்பது சம்பிரதாயத்தையே உதறி தள்ளியிருக்கிறாய். நம் வம்சாவழியை பற்றி தெரியுமா உனக்கு? எல்லோரும் சிறந்த சிறப்பு வாய்ந்த வைஷ்ணவ சிரேஷ்டர்கள். கோவிந்தா, உன் மீது இருவரும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோம். நீ நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எவ்வித கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று உன் மனம் கோணாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் வளர்ந்ததை விட ராமானுஜனோடுதான் நீ அதிகமாக அந்த அகத்தில் இருந்திருக்கிறாய். அதையும் நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். ஆனால் இப்பொழுது நீ செய்திருப்பது, நீ போற்றி துதிக்கும் உன் அண்ணன் ராமானுஜனே இதை ஏற்க மாட்டான். பெரிய பிராட்டி, சற்று முன்பு நீ சொன்னாயே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. இப்பொழுது பார்த்தாயா, ஒட்டுமொத்த கவலையும் ஒரு சேர வந்து நிற்கிறது. அதுவும் கோவிந்தனின் வடிவில். கங்கையில் மூழ்கினானாம், கையில் லிங்கம் வந்ததாம். கதை சொல்கிறான். அது கதை இல்லை, உண்மை. அந்த லிங்கத்தை இங்குள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்துவிட்டுதான் வந்திருக்கிறேன். வேண்டுமானால் வந்து பாருங்கள். ஓ,
அதுவும் நடந்தாகிவிட்டதா? நன்றாக இருக்கிறது. அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் வந்து பார்க்க வேண்டுமா? அது உங்கள் விருப்பம். ஆனால் இனி இங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை பூஜிப்பதுதான் என் தலையாய கடமை. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரே, உமக்கு அதுதான் கடமை என்றால் அங்கேயே இருக்கலாம். என் மகனாக இருக்க வேண்டும் என்றால் இவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நெற்றியில் திருமணுடன் கோவிந்தனாக நாளை காலையில் நான் உன்னை பார்க்க வேண்டும். இனி முடிவு உன் கையில். சுவாமி, நீ இதில் தலையிடாதே. சம்பிரதாய விஷயத்தில் எந்த ஒரு சலுகையும் கொடுக்க முடியாது. உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா கோவிந்தனா தீர்மானம் செய்து கொள்ளட்டும். சுவாமி, பெரிய பிராட்டி, நான் கோயில் வரை சென்று விட்டு வருகிறேன். சுவாமி, ம்? கோவிந்தனிடம் ஏதாவது பேசினீர்களா? இனி நான் பேச என்ன இருக்கிறது? பேச வேண்டியதெல்லாம் நேற்று இரவே பேசிவிட்டேனே. புரிகிறது சுவாமி. கோவிந்தன் நேற்று சற்று தடுமாற்றம் அடைந்தான். மற்றவர்களின் பேச்சை கேட்டு பாதை தவறி சென்று கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனிடம் சுமூகமாக பேசாமல் அளவுக்கு அதிகமாக கடிந்து கொண்டு விட்டீர்கள். புரியாமல் பேசாதே. விஷயம் காலம் கடந்து விட்டது, கையை மீறி போய்விட்டது. இதற்கு மேலும் சுமூகமாக பேசுவதில் அர்த்தமே இல்லை. எப்பொழுது அவன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறானோ அடுத்தது அவன் என்னையே மாற்ற முயல்வான். அதனால் நான் செய்தது சரிதான். இப்படி ஒரு நெருக்கடியை அவனுக்கு கொடுத்தால்தான் அவன் மனம் மாற வாய்ப்பு இருக்கிறது. சரி, அவன் எழுந்து விட்டானா? அவன் இருக்கும் அறைக்கே நான் செல்லவில்லை. கோவிந்தனை பார்ப்பதற்கே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. பொதுவாக இங்கு மதுரமங்கலத்தில் இருக்கும்போது இந்நேரத்திற்கு கோவிலில் இருப்பான். ஆனால் இன்றோ இதுவரை அவன் எழுந்திருக்கவே இல்லை. உங்களுடைய கடுமையான சொல்தான் அவனை இப்படி பாதித்திருக்கிறது. காலை வேலைக்குண்டான அனுஷ்டானங்களை எல்லாம் இந்நேரம் அவன் முடித்திருப்பான். இன்று அதுவும் செய்யவில்லை. ஒருவேளை அவன் செய்த தவறை உணர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ என்னவோ. நீ முதலில் சென்று அவனை எழுப்பி வா. எழுப்புகிறேன். ஆனால் நீங்கள் மீண்டும் அவனை கடிந்து கொள்ளாதீர்கள். சற்று சாந்தமாக பேசி புரிய வையுங்கள். சரி சரி. திடீரென்று அவனை சிவனடியாராக பார்த்தவுடன் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் தான் வெகுண்டெழுந்து சத்தம் போட்டுவிட்டேன். ஆனால் அது அவனுக்கு தேவைதான். நீ போய் அழைத்து வா. சரி. கோவிந்தா, 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 எங்கே போயிருப்பான்? சுவாமி, சுவாமி, கோவிந்தனை அவன் அறையில் காணவில்லை. அதற்கே நீ இப்படி பதற்றம் அடைகிறாய்? பின்கட்டிற்கு சென்றிருப்பான். அங்கும் சென்று பார்த்து விட்டேன். அங்கும் இல்லை. அங்கும் இல்லையா? ஒருவேளை கோவிலுக்கு சென்று விட்டானோ? அதிகாலை முதல் நான் வாசலில் தானே இருக்கிறேன். என்னை தாண்டி தானே அவன் செல்ல வேண்டும். அதனால் வெளியே செல்ல வாய்ப்பில்லை. வா, சென்று பார்ப்போம். என்ன பெரிய பிராட்டி, கோவிந்தனையும் காணவில்லை, அவன் கொண்டு வந்த மூட்டையும் காணவில்லையே. ஆமாம், அவன் கொண்டு வந்த மூட்டையையும் காணவில்லையே. அப்படி என்றால் எனக்கு கவலையாக இருக்கிறது. கவலைப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்திருக்காது. வா, முற்றத்தில் இருக்கிறானா என்று பார்த்து விட்டு வருவோம். என்ன சுவாமி, என்ன ஓலை அது? என்ன சுவாமி, ஏன் அமைதியாக விட்டீர்கள்? அவன் முடிவெடுத்து விட்டான்.
தீர்மானமும் செய்து விட்டான். என்ன முடிவு? என்ன தீர்மானம்? நேற்று இரவு நான் அவனிடம் சொன்னேன் அல்லவா, இங்கே இருப்பதென்றால் பழைய கோவிந்தனாக என் மகன் கோவிந்தனாக இருக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் இந்த அகத்தில் உனக்கு இடமில்லை என்று. ஆமாம். அதனால்தான் நான் பழைய கோவிந்தனாக இருக்க மாட்டேன், உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகத்தான் இருப்பேன் என்று உன் மகன் தீர்மானித்து விட்டான். இரவோடு இரவாக இங்கிருந்து சென்று விட்டான். நம்மை உதறி தள்ளி விட்டான். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் அவன் எங்கே சென்று விட்டான்? ஒருவேளை தான் கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த இடத்தில் இருக்கிறானா? வாருங்கள், உடனே அங்கு சென்று பார்ப்போம். வாருங்கள் சுவாமி. பெரிய பிராட்டி, பதற்றம் கொண்டு எந்த ஒரு பயனும் இல்லை. உன் பிள்ளை மதுரமங்கலத்திலேயே இல்லை. அப்படி என்றால் வேறு எங்குதான் சென்று இருப்பான்? காளஹஸ்தி சென்று விட்டான். காளஹஸ்திக்கா? ஆமாம், இந்த ஓலையை பார். இரவு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது காளஹஸ்தியில் இருக்கும் சிவபெருமான் அவன் கனவில் தோன்றி, நீ இருக்க வேண்டிய இடம் மதுரமங்கலம் அல்ல, காளஹஸ்தி தான் என்று சொன்னாராம். உடனே உன் மகன் நம் எல்லோரையும் மறந்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு காளஹஸ்திக்கு சென்று விட்டான். எழுதியிருக்கிறான். நீ ஏன் அழுகிறாய் பெரிய பிராட்டி? அவன் முடிவு எடுத்து விட்டான். நம்மை விட்டு போவதாக தெளிவாக தீர்மானித்து விட்டான். போகட்டும், போகட்டும். அவன் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகவே இருக்கட்டும். அவன் போய்விட்டான். கோவிந்தன் போய்விட்டான். நான் எதற்கு அழ வேண்டும்? நான் அழமாட்டேன். நான் அழமாட்டேன். நான் அழமாட்டேன். கோவிந்தா, கோவிந்தா. இதை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. முற்றிலும் மாறிவிட்டான் என்பது ஒரு அதிர்ச்சி என்றால், யாரிடமும் எதுவும் சொல்லாமல் காளஹஸ்திக்கு சென்றிருப்பதும் அதிர்ச்சியாக இருக்கிறது. பெரிய பிராட்டி, தாங்க முடியவில்லை. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புரிகிறது அக்கா. அழுது அழுது என் கண்களோ வற்றிவிட்டன. இதில் யார் யாருக்கு சமாதானம் சொல்வது என்றே தெரியவில்லை. சித்தி, கோவிந்தன் எங்கள் அகத்தில் இருக்கும் பொழுதே என் அப்பா அமைத்துக் கொடுத்த திரவிய வியாபாரத்தை கவனித்துக் கொள்கிறேன் என்று கோவிந்தன் சொன்னதும் எத்தனை பொறுப்பாக செயல்படுகிறான் என்று நான் வியந்ததுண்டு. ஆனால் இன்று இப்படி செய்வான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தஞ்சா சொல்வது போல் சமீப காலமாக அவனிடம் ஒரு சில மாற்றங்களை கவனித்தேன். பேசும் விதத்திலும் பழகும் விதத்திலும் அது அவன் பக்குவப்படுகிறான் என்று நினைத்தேன். ஏனென்றால் குடும்பத்தின் மீது அவனுக்கு இருந்த பற்று அதிகரித்ததே தவிர குறையவே இல்லை. முன்பொரு சமயம் இதே போல்தான் கோவிந்தன் நெற்றியில் திருமண் இல்லாமல் வந்தான். அப்பொழுது நான் அவனை கடிந்து கொண்டேன். பிறகு மனம் மாறிவிட்டான் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நடந்திருப்பதில் அவன் மனமும் மாறவில்லை, என் மனமும் ஆறவில்லை. ராமானுஜன் காசிக்கு போகிறான் என்ற தைரியத்தில்தான் கோவிந்தனையும் அனுப்பி வைத்தோம். எதுவாக இருந்தாலும் ராமானுஜன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இது என்ன சோதனை! ராமானுஜன் பாதியிலேயே திரும்பிவிட கோவிந்தன் வேறு விதமாக வந்து நிற்கிறான். இப்பொழுது நினைத்தாலும். சரி பெரிய பிராட்டி, ஒருவர் மாற்றி ஒருவர் இப்படி அழுது கொண்டிருப்பதில் என்ன பயன்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என்ன ராமானுஜா, இங்கு எல்லோரும் அவரவர் வேதனையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ மட்டும் மௌனமாகவே இருக்கிறாய். அவன் சம்பிரதாயத்தை விட்டு விலகி நம் எல்லோரையும் உதிரை தள்ளிவிட்டு சென்றிருக்கிறான். உனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லையா? சித்தப்பா, உங்கள் எல்லோரையும் விட அடியேனுக்குத்தான் வருத்தம் அதிகம்.
நீங்கள் எல்லோரும் அவனை பார்த்த விதம் வேறு, அடியேன் அவனை பார்த்த விதம் வேறு. நீங்களும் சித்தியும் அவனை உங்கள் பிள்ளையாக பார்க்கிறீர்கள். அம்மாவோ தன் தங்கையின் பிள்ளையாக பார்க்கிறாள், தஞ்சா மச்சனனாக பார்க்கிறாள். ஆனால் அடியேனோ அவனை என்னுடைய தம்பியாக, நண்பனாக, சிஷ்யனாக என்று பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து பழகியிருக்கிறேன். மேலும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உங்கள் எல்லோரையும் விட அடியேனுடன் தான் அவன் அதிகமாக இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வருத்தமும் வேதனையும் இல்லாமல் இருக்குமா? ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்காலம் தெரியும் என்று சொல்வார்கள். திருக்கச்சினம்பி சுவாமிகளும் அவ்வகையைச் சேர்ந்தவர்தான். அதனால்தான் அவனிடம் ஒரு காப்பு பாசுரம் கொடுக்கும்படி அடியேனிடம் கொடுத்தார். அதை அவன் சொன்னானா சொல்லவில்லையா, அதனால்தான் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டானா என்று தெரியவில்லை. கோவிந்தனுடைய இந்த மாற்றத்தை இன்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் அதிர்ச்சி அடைகிறீர்கள். அவனுடைய புறத்தோற்றம் இன்று மாறியிருந்தாலும் அகத்தோற்றத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பல வருடங்களுக்கு முன்பே அடியேன் பார்த்துவிட்டேன். தக்க சமயத்தில் அதற்கொரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சம்பிரதாயத்தை விட்டு வேறு திசையில் மிக வேகமாக கோவிந்தன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். சரி ராமானுஜா, கோவிந்தன் பிறந்ததும் அவன் கண்களை திறக்கவில்லை என்று எல்லோரும் கவலை கொண்டிருந்த போது நீ வந்து கோவிந்தா என்று அழைத்ததும் அவன் கண்கள் திறக்கவில்லையா? அதே போல் இப்பொழுது நீ காளஹஸ்திக்கு சென்று அவனை அழைத்தால் நிச்சயம் வருவான். முதலில் அவனை இங்கு அழைத்து வா, மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இல்லை சித்தி, இப்பொழுது அவன் மனதை ஒரு புயல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அடியேன் இல்லை, அந்த வரதனே சென்றாலும் கோவிந்தன் இப்பொழுது வரமாட்டான். இதனால் கோவிந்தனுக்கும் அடியேனுக்கும் தேவையற்ற மனஸ்தாபம், மனத்தாங்கல், மனக்கசப்பு இவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அடியேன் சென்று அவனை வலுக்கட்டாயமாக அழைத்தால் இன்றோ அவன் காளஹஸ்திக்கு செல்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். நாளை அதுவும் எழுதாமல் எங்கேயாவது சென்று விடுவான். அதன்பின் அவன் இருப்பிடமே நமக்கு தெரியாமல் போய்விடும். இல்லை ராமானுஜா, அப்படி மட்டும் சொல்லாதே. இல்லை அம்மா, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அவனை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டு விடுவோம். கோவிந்தனின் பாதையிலிருந்து அவனை உடனே விலக்க வேண்டும் என்றும் முயற்சிக்க வேண்டாம். அதன் விளைவு விபரீதமாக இருக்கும். காலம் அவனுக்கு சூழ்நிலையை சொல்லிக் கொடுக்கும். ஒரு விஷயம் மட்டும் அடியேன் உறுதியாக சொல்வேன். சம்பிரதாயத்தில் இருந்தவரை அவன் அதை மிகவும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் தான் கடைபிடித்து வந்தான். அது அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இப்பொழுது இடையே ஒரு தடுமாற்றம், ஒரு தடங்கல் ஏற்பட்டுள்ளது. அப்படித்தான் அடியேன் இதை கருதுகிறேன். ஒரு சிலரின் வாக்குகளால் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளும் அதற்கு தக்கவாறு அமைந்துவிட்டது. அதனால் இப்பொழுது அவன் போக்கில் அவன் செல்லட்டும். சித்தி, ஒரு விஷயம் மட்டும் மிகவும் தீர்க்கமாக ஆணித்தரமாக அடியேன் சொல்வேன். இன்று கோவிந்தன் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக காளஹஸ்திக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நம் கோவிந்தன் கோவிந்தனாகவே திரும்பி வருவான். அந்த உத்தரவாதம் உங்கள் எல்லோருக்கும் அடியேன் தருகிறேன். இது போதும் ராமானுஜா, இது போதும். உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். கலவரமடைந்து கலகலத்து போயிருந்த எனக்கு உன் வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கிறது. நீ சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். கோவிந்தன் கோவிந்தனாக வரும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். சுவாமி, அடியேன் தாசன். வா ராமானுஜா, உட்கார். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா?
மனது அமைதியற்ற நிலையில் இருக்கிறது சுவாமி. என்னவாயிற்று? எதனால் இப்படி ஒரு நிலை? கோவிந்தன், அடியேனின் அருமை தம்பி கோவிந்தன். கோவிந்தன் அடியேனை விட்டு வெகு தொலைவு சென்று விடுவான் போலிருக்கிறது. இனி அவனுடன் சேர்ந்திருப்பது சாத்தியமா என்று மனது வேதலிக்கிறது சுவாமி. சம்பிரதாயத்தை விட்டு விலகி வேறு வழியில் சென்று விட்டானே சுவாமி. ராமானுஜா, உன் கவலை நியாயமானதுதான். இன்று காலைதான் அடியேனும் கோவிந்தனின் விஷயம் பற்றி அறிந்தேன். முன்பு உன்னிடம் சொன்னது போல் அடியேன் பயந்தது போலவே ஆகிவிட்டதே. ஏதோ மனதில் பட்டதால்தான் ரக்ஷை பாசுரத்தை உன் மூலம் கோவிந்தனுக்கு போதிக்கச் சொன்னேன். இருப்பினும் விதி வேறொரு கதை எழுதிவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன். கோவிந்தனின் இன்றைய நிலைப்பாடு, கோலம் அனைத்தும் ஒரு சில காலங்களுக்கு மட்டும்தான். அவன் உன் தம்பி. நிச்சயம் ஒரு நாள் அவன் உன்னை வந்து சேருவான். கலங்காதே ராமானுஜா. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற உயர்த்தியை தாண்டி வைஷ்ணவ பக்தர்களின் உள்ளத்தை கவர்ந்த நாயகனாக கோவிந்தன் கொண்டாடப்பட போகிறான். சம்பிரதாயத்தில் மிகச் சிறந்தவனாக உயரப் போகிறான். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை ராமானுஜா. அடியேனின் வாக்கை அவ்வரதன் நிச்சயம் நிறைவேற்றுவான். அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் ராமானுஜா, அது பற்றி அடியேனே உன்னை காண வேண்டும் என்று நினைத்தேன். சொல்லி அருளுங்கள் சுவாமி. இன்று காலை யாதவ பிரகாச சுவாமிகள் தன் பரிவாரங்களோடு கோயிலுக்கு வந்திருந்தார். நீ நலமாக காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டாய் என்று அடியேன் சொல்ல பெரிதும் மகிழ்ந்தார். உன்னை காண வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டார். அவர் உடனே வந்திருந்த கைலாசமும் சம்பூர்ணமும் கூட மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஒரு சங்கடமும் இன்றி ஊர் திரும்பியதை எண்ணி பூரித்து போன யாதவ பிரகாசர் உன்னை மீண்டும் பாடசாலைக்கு வரும்படி மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். சுவாமி, தாங்களும் முன்பே அடியேன் கல்வியை தொடர்வது மிகவும் முக்கியம் என்று சொன்னீர்கள். இருப்பினும் அடியேன் அவசியம் பாடசாலைக்கு மீண்டும் செல்லத்தான் வேண்டுமா சுவாமி? கோயிலில் இப்போது அடியேன் செய்யும் தீர்த்த கைங்கரியமே முழு திருப்தியாக இருக்கிறது. நீ தற்போது செய்யும் சேவை நிச்சயம் உன்னதமானதுதான் ராமானுஜா. ஆனால் கல்வியை போதிக்கும் ஆசானே நீ அவசியம் பாடசாலைக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்துவது அழகல்ல ராமானுஜா. நீ நாளை பாடசாலைக்கு போ. போதிக்கும் கல்வியை நன்கு கற்று அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். தங்கள் உத்தரவு அதுவென்றால் அடியேன் நிச்சயம் பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. நல்லது ராமானுஜா, நீ உன் அகத்திற்கு செல். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அனைத்தும் வரதனின் செயல் என்று நினைத்து நிம்மதியாக படுத்துறங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல விடியலாக அமையட்டும். தாசன் அடியேன் சென்று வருகிறேன் சுவாமி. வந்தனம் குருநாதா. அனைவரும் அமருங்கள். அடடே ராமானுஜா, வந்துவிட்டாயா? உன்னை இங்கு இப்போது காண்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? அன்று உன்னை காணவில்லை என்றதும் எப்படி பதறிப்போனேன் தெரியுமா? கைலாசத்தை கேட்டுப்பார். ஆமாம் ஆமாம், மிகவும் வேதனைப்பட்டார் நம் குருநாதர். உண்பதற்கும் பிடிக்கவில்லை, உறங்கவும் முடியவில்லை. சதா உன்னை பற்றிய நினைப்புத்தான் எனக்கு ராமானுஜா. எவ்வளவு இடங்களில் எவ்வளவு காலம் தேடியிருப்பேன் தெரியுமா? திரும்பவும் காஞ்சிக்கே திரும்பிவிடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் நடந்த சம்பவம் பற்றி தெரியாமல் அங்கே காசியில் சதசில் உள்ளவர்கள் நான் ஏதோ பயந்து ஓடிவிட்டதாக ஏளனம் செய்ய போகிறார்களே என்றுதான் காசிக்கே செல்ல முடிவு செய்தேன். நீ இப்படி வழி தவறி செல்லலாமா ராமானுஜா? எங்களோடு வந்தவன் நீ என்னுடனேயே இருந்திருக்க வேண்டியதுதானே. அடியேனும் எதிர்பார்க்கவில்லை. விதியின் சதியோ என்றுதான் தோன்றுகிறது. எது எப்படியோ
நீ நலமாக வந்து சேர்ந்ததே எனக்கு பெருத்த சந்தோஷம். நீ ஒரு சிரமமும் இல்லாமல் காஞ்சி வந்து சேர்ந்தாய் பார். அதற்கு ஒரு விதத்தில் நானே காரணம். எப்படி என்கிறாயா? சதசில் என் தேகம்தான் இருந்தது, நினைவு முழுவதும் நீதான் இருந்தாய். உன்னை பற்றிய என் நினைப்பே உன்னை நல்ல விதமாக ஊர் வந்து சேரும்படி செய்துவிட்டது. என்ன ராமானுஜா, நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? உன் முகத்தில் மலர்ச்சியே இல்லையே. என்னவென்று சொல்வேன் குருநாதா? கோவிந்தன், என் கோவிந்தன் என்று என் அருகில் இல்லையே சுவாமி. ஓ, அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? அவன் எங்கும் செல்லவில்லையே, ஓர் உன்னதமான நிலையை அடைந்து விட்டான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக ஆகிவிட்டான். அதை தெரிந்து நீ சந்தோஷமல்லவா அடைய வேண்டும்? கல்வியின் இறுதியில் அவரவர்கள் உயர்வான நிலையை அடைவதுதானே இலக்கு. அது அவனுக்கு சீக்கிரமே வாய்த்துவிட்டது. குருவருள் திருவருளாய் சிவன் உருவாய் அவனிடம் வந்து சேர்ந்து விட்டது. அவன் அடுத்த நிலைக்கு போய்விட்டான். இனி அவனுக்கு இந்த பாடசாலையோ பாடங்களோ தேவைப்படாது. கோவிந்தன் ஓர் எட்டா நிலைக்கு சென்று விட்டான். ஒரு குருவாக இருந்து அதையும் அவனுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். பின்னர் ராமானுஜர் தாம் நியமித்தபடி அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதைக் காண திருவேங்கடம் சென்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் திருவேங்கடவனை மங்களாசாசனம் செய்து 1 வருட காலம் திருமலையில் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் முன்பு விந்திய மலையில் தன்னை யாதவ பிரகாசரிடமிருந்து காத்த தன் தம்பி கோவிந்த பெருமாள் சைவ சமயத்தில் ஈடுபட்டு காளஹஸ்தியில் வாழ்ந்து வருவதை அறிந்தார் ராமானுஜர். திருமலையில் வாழ்ந்து வந்த பெரிய திருமலை நம்பிகளை கொண்டு கோவிந்த பெருமாளை மீண்டும் வைணவ தொண்டாற்ற வழிவகை செய்தார் உடையவர். அவருக்கு எம்பார் என்னும் திருநாமத்தை சூட்டி திருவரங்கத்தை பொலிவுறச் செய்ய பணித்தார்.